த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அச்சப்படுகிறாரோ, அவர் விவாதத்துக்கு வராமல் தெரிச்சு ஓடுறாரோ அப்படின்ற இன்னொரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளை பார்த்து மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் மிக கடுமையான இதுவரைக்கும் எப்படியான ஒரு குற்றச்சாட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் பதிவானதே இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது தான் நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிச்சப்போ குடியரசுத் தலைவர் உரையாற்றியிருந்தாங்க. அந்த குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது அரசியல் கட்சிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு விவாதத்தில் கலந்துக்குவாங்க. அப்படி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான் விவாதத்தை ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அவங்க ஆரம்பித்த உடனே வழக்கம் போல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை கடுமையான முறையில் விமர்சித்து அந்த விவாதத்தை அப்படின்றத தொடங்கி வச்சுருந்தாங்க. பொதுவாக 2ஆம் நாள் 3ஆம் நாள் தான் ராகுல் காந்தி அவர்கள், மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விவாதத்தில் கலந்துக்குவார். ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இந்த முறை அவர் முதல் ஆளா, எதிர்கட்சிகள் வரிசையில் முதல் ஆளா அவர் அந்த விவாதத்தில் கலந்துகிட்டு இருந்தார். எதிர்பார்த்த மாதிரியே சரவெடியா வெடிச்சு தள்ளியிருந்தாரு. மிக குறிப்பா சீனா அவங்களுடைய இராணுவ டேங்கிகளையும் ஆயுதம் ஏந்திய அந்த படையினரையும் இந்திய எல்லைக்குள்ள அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்றத நான் சொல்லலை. முன்னாள் இராணுவ தளபதியான நரவானே அவர்கள் அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அது பற்றி பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்கணும், அதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி வெளிவராத ஒரு புத்தகத்தை பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகட்டும், அதே மாதிரி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே கடுமையான முறையில் எதிர்ப்புகள் பதிவு செஞ்சுருந்தாங்க. 2 தினங்களாக அந்த அலுவல்கள் எதுவுமே நடைபெறாமல் போயிருந்தது. இது என்ன விஷயம், என்ன உள்ள எக்ஸாக்டாக நடந்துச்சு அப்படின்றத பற்றின ரொம்ப டீட்டெயிலான 2 வீடியோக்கெலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிடும். கரெக்டாக இந்த சீன விவகாரம் போய்கிட்டு இருந்தப்பவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா கூட நாங்கள் ஒரு ஒப்பந்தம் அப்படின்றத, வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றத போட்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு, பல லட்சம் கோடி ரூபாய் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் இந்திய சந்தைகளில் விற்க போகிறோம். அமெரிக்க பொருட்களை இந்தியர்கள் வாங்குவாங்க அப்படின்ற உறுதிப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கொளுத்தி போட்டார். போதாதா, நாடாளுமன்றம் கொதிச்செழுந்துருச்சு. எதிர்கட்சிகள் என்னங்க இது, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செல்ஃப் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக நாட்டையே வித்துட்டாரா அப்படின்னு எதிர்கட்சிகள் குரல் எழுப்ப தொடங்கினாங்க. இது பற்றியும் விவாதிக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபால தொடர்ச்சியாக வலியுறுத்த தொடங்கினாரு. ஒரு மாதிரி அனல்ல தகிக்க தொடங்குச்சு நாடாளுமன்றம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த சூழல்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு லோக்சபா, அதாவது மக்களவையில் பேசுறதா இருந்தது. பார்த்தா திடீர்னு 3 மணிக்கு அவை ஒத்தி வைக்கப்பட்டுருச்சு. எங்களுக்கெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு, என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பார்த்தா இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அவை தொடங்குது. ஒரு சில நொடிகள் தான் அவை அப்படின்றது நடந்துச்சு, ஒத்தி வச்சுட்டாங்க. 12 மணிக்கு அவை தொடங்குது, திருப்பியும் சில நொடிகள், திருப்பி 2 மணிக்கு திருப்பியும் சில நொடிகள், 3 மணிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்து 6 மணி நேரம் அவை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 9 கோடி ரூபாய் என் வீட்டு பணம், உங்க வீட்டு பணம் செலவாகும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்றதுதான் கணக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு கூட்டத்தொடர் மொத்தமும் எத்தனை கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் அப்படின்னு. ஆனால் அதை பற்றிலாம் இவங்க 2 தரப்புக்குமே கவலையே கிடையாது. அவை அப்படின்றது ஒத்தி வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு, எந்த விவாதமும் நடத்தப்படாமையே. இதுல மிக முக்கியமா பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் உரையாற்றணும்ல, அப்படி எந்த உரையும் ஆற்றாம குடியரசுத் தலைவருடைய அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் அப்படின்றத மதியம் 12 மணிக்கு மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. அதாவது நாட்டுடைய பிரதமர் குடியரசுத் தலைவர் பேசின பேச்சுக்கு மீது எந்த பதிலும் அளிக்காம இப்படி நிறைவேற்றப்பட்டது. இதுதான் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்றத ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர் இன்னைக்கு 5 மணிக்கு மாநிலங்களவையில் பேச போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி மக்களவையில் பேசலை அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதிலை
சரியா 3 மணிக்கு மக்களவை தொடங்கினப்போ அவைத்தலைவரான ஓம் பிர்லா அவர்கள் சொன்னார், என்ன தெரியுமா, எதிர்க்கட்சிகளால பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவைக்குள்ள ஆபத்து இருக்கு, அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தாக்கக்கூடும், அவரை அடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலா தகவல் வந்துச்சு. அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட நீங்க வராதிங்க, அவைக்கெல்லாம் வராதிங்க, நீங்க வீட்டிலேயே இருங்க, நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனாலதான் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைக்கு வரல அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. வெறும் இது மட்டும் சொல்லாம பேரையும் மென்ஷன் பண்றாரு. குறிப்பா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள், சுதா எம்பி, இவங்க 2 பேரும் தான் பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பொழுது பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பிரதமரை சூழ்ந்துகிட்டு அவரை பேச விடாம தடுக்கிறதுக்கான திட்டம் போட்டிருக்கிறாங்க, சதி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடியை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. எனக்கு இது புரியல. ஏன்னா ஒரு அவைக்குள்ள கடந்த காலங்களில் அவ்வளவு மாண்பு இல்லாம நம்மளுடைய உறுப்பினர்கள் யாரும் நடந்துகிட்டதா எனக்கு எதுவும் நினைவில்லை. அதிலும் ஒரு இந்திய ஜனநாயக நாடு, ஜனநாயகத்துடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இப்படியான அசம்பாவித சம்பவங்கள் நடக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம், ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஆனா அதைத்தான் ஓம் பிர்லா அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துக்குள்ள, குறிப்பா மக்களவைக்குள்ள தடை செய்யப்பட்ட போஸ்டர்ஸு, பேம்ப்ளெட்ஸு, மற்றபடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க, பேனர்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க, அதை நீங்க எடுத்துட்டு வர்றதை நிறுத்துற வரைக்கும் இன்னைக்கும் அவை நடக்காது, நாளைக்கும் அவை நடக்காது, என்னைக்குமே அவை நடக்காது அப்படின்ட்டாரு. ஆமாங்க, எதுக்கு நடக்கணும்? என் வீட்டு பணமும் உங்க வீட்டு பணம் தானே போகுது, நடக்காம போகட்டும், இப்போ நடந்து மட்டும் என்ன கிழிச்சற போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை? இருந்துட்டு போகுது. இப்போ மாநிலங்களவையில இப்போ அவர் பேச போறாரு அப்படின்னும் பொழுது அங்க எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவை சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இன்னும் அதிக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்களா? இப்போ குறிப்பிட்ட பேர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட போறாங்க. குறிப்பா உரிமை மீறல் மாதிரியான நோட்டீஸுகளை கொண்டு சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம், அவங்களை நீ நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லை அப்படின்னு அறிவிக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கான வேலைகள் கூட வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களிலும் மஹுவா மைத்ரா மாதிரியான நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அனல் பறக்க போது. பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேச போறாரு, முதல்ல அவர் பேச போறாரான்றதை முதல்ல பார்க்கணும். ஏன்னா மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஓரளவுக்கு வலுவான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. அங்க ஒருவேளை அவர் பேசும் பொழுது எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்புறாங்கன்னா அதை எப்படி சமாளிக்க போறாங்க? ஆனா எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில ஏதாவது பிரச்சனையா வாக் அவுட் பண்ணிட்டு பேசாம போயிட்டே இருப்பாங்க, வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி எதிரில் இருக்கக்கூடிய காலிச்சார்களை பார்த்து நேருவை பத்தி பேசுறது, இந்திரா காந்தி பத்தி பேசுறது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுவாரு. இன்னைக்கும் அதே மாதிரி தான் நடக்க போதா அப்படின்றதெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம். நான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் போடுறேன். இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த சினாரியோ பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவைக்குள்ள உறுப்பினர்களாலேயே அச்சுறுத்தல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை இது ஒரு டிராமான்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை விவாதத்தை தள்ளி போடணும் அப்படின்றதுக்காக தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமருடைய திட்டம்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் கீழே அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.